வெல்கம் டு ஷைமாஸ் கிச்சன். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்களுடன் எனது கேரட் கேக் ரெசிபியை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதல்ல கேரட் கேக் செய்வதற்கான இன்க்ரீடியண்ட்டை பார்ப்போம். எக்ஸ், ஆல் பர்பஸ் ஃப்ளவர், கிரேட்டட் கேரட், ப்ரௌன் சுகர், sunflower oil, candied carrot cubes, desiccated coconut, nutmeg powder, cinnamon powder, baking powder, bit of salt. Secondly, icing செய்கிறதுக்கான பொருட்களை பார்ப்போம். Icing sugar, butter, cream cheese, double cream, golden syrup and vanilla. முதல்ல இந்த கேக்குக்கு யூஸ் பண்ண போகிற ஐசிங் எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம். ஐசிங் சுகரை எடுத்து அதுக்குள்ளே சாஃப்டான பட்டரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஐசிங் பர்டிகுலர்லி வெரி டேஸ்டிவாக. இந்த ரெசிபி நான் பல தடவை செய்திருக்கிறேன். இந்த கேக்கை சாப்பிட்ட எல்லாரும் இந்த ஐசிங்கை பற்றி தான் கமெண்ட் பண்ணினது கூட. இட்ஸ் வெரி நைஸ் அண்ட் மாய்ஸ்ட் ஐசிங். இந்த மிக்ஸுக்குள்ளே நாங்கள் இப்போ டபுள் க்ரீமை ஆட் பண்ண போகிறோம். அந்த டபுள் க்ரீமை ஆட் பண்ணதுக்கு முதல் அந்த க்ரீமை எடுத்து நாங்கள் வீட் பண்ணணும். அதை ஃபுல்லாக வீட் பண்ண தேவையில்லை, ஒரு பார்ஷியலாக வீட் பண்ணணும். இந்த வீட் பண்ணினா அது இந்த க்ரீம் திக்காக வரும். ஒரு செமி திக்னஸ் ஒன்று வந்த உடனே அதை நாங்கள் ஐசிங் சுகருக்குள்ள போட்டு திரும்பவும் மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த வீட் பண்ணின பிறகு அந்த க்ரீமை ஐசிங் சுகர் பட்டர் மிக்ஸுக்குள்ளே சேர்க்க போகிறோம். அதுக்கு அடுத்ததாக க்ரீம் சீஸை எடுத்து அதுக்குள்ளே டீகேன் பண்ண போகிறோம். டீகேன் பண்ணி நல்லா இப்போ ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இது எவ்வளோத்துக்கு எவ்வளவு ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளவு ஐசிங் ஸ்மூத்தாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் ஏதாவது நட்ஸ் ஏதாவது நீங்கள் போடுறேன்னா போடலாம். ஆனால் நான் இந்த ரெசிபியில் நட்ஸே பாவிக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா ஐசிங்கோட கன்சிஸ்டன்சி சரியாக வந்துட்டுது. ஸோ பார்க்க ஸ்மூத்தாக இருக்குது. முதலாவதாக நான் கரெக்டை கிண்ண ரிமூவ் பண்ணிவிட்டு தின் ரிபன்ஸாக எடுத்து கரெக்டை வெட்டுறேன். இது நான் கிளைஸ் பண்ணி போட்டு டெக்கரேஷனுக்கு பாவிக்க போகிறேன். அதோட மிச்ச கேரட்டை கிளைஸ் பண்ணி போட்டு கேக்குக்குள்ளேயும் சேர்க்க போகிறேன். அப்போ அதுக்கு தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் எனக்கு தேவையான அளவு கேரட் ரிபன்ஸ் நான் எடுத்துட்டேன். இப்போ நான் கேண்டிட் கேரட் க்யூப்ஸ் செய்கிறதுக்காண்டி மிச்ச கேரட்டை நான் ஸ்டிக்காக வட்டி வச்சிருக்கிறேன். நான் கேண்டிட் கேரட் செய்கிறதுக்கான கேரட் ஸ்டிக்ஸையும் ரிபன் கேரட்டையும் ரெடி பண்ணிட்டேன். அடிஷ்னலாக தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பட்டர், சுகர் அண்ட் கோல்டன் சுகர். இப்போ ஒரு பேன் ஒன்று எடுத்து அதில் மீடியம் ஹீட்டில் வச்சு பட்டரையும் சீனியையும் மெல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. கைவிடாமல் கிளற வேணும் இந்த மிக்ஸ் பண்ணிக்க, இல்லாட்டிக்கு சீனி கரமலைஸ் பண்ணிடும். ஸோ ஒன்ஸ் இட்ஸ் மிக்ஸ்ட், கேரட் ரிபன்ஸையும் ஸ்டிக் கேரட்டையும் போட்டு குக் பண்ணுங்க. ஒரு லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர் அதுக்கு விடுங்க. ஸோ தட் இட் கேன் குக் வெரி வெல். அப்படியே அதை குக் பண்ணும் வர கைவிடாமல் ஸ்டர் பண்ணிக்கொண்டே இருங்க. அந்த குக் பண்ணின கேரட்டை எடுத்து ட்ரேயில் நான் கீழே காட்டின மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க. அதே நேரம் அந்த ஸ்ட்ரிப் கேரட்ஸை எடுத்து ஒரு ஸ்டிக்கில் நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணின மாதிரி சுற்றி விடுங்க. இப்படி செய்கிறதுக்கு காரணம் கேரட் கேர்ள்ஸ் எடுக்கிறதுக்காண்டி. பிறகு ஒன்ஸ் இட்ஸ் ரெடி, placed it in the oven at 150 degrees for 10 minutes. At the end, இப்படி ஒரு swirl உண்டு decoration purpose நான் செய்ய போகிறேன். This is the finished product. நான் அது அந்த டெக்கரேஷனுக்காண்டி செய்தது. ஐசிங் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, டெக்கரேஷன் கேரட் swirl ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நான் இப்போ கேக் செய்ய போகிறேன். அந்த கேக்குக்கு முதல் அந்த எக்கை விஸ்க் பண்ண போகிறேன். எக்கு நல்லா விஸ்க் பண்ணி ஒரு க்ரீமியாக ஃபோம் பண்ணி டபுள் த வால்யூமாக வர மட்டும் நான் இந்த எக்கை விஸ்க் பண்ணுறேன்.
ஒன்ஸ் இந்த எக் டபுள் த வால்யூம் வந்த உடனே அதுக்குள்ளே நான் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸை ஒன் பை ஒன்னாக சேர்க்க போகிறேன். நான் பாருங்க டபுள் த வால்யூமாக வந்துட்டுது. இப்போ அதுக்குள்ளே நான் சுகரை சேர்த்து பீட் பண்ண போகிறேன். சுகரை 3 போர்ஷனாக சேர்க்க போகிறேன். இந்த சுகர் வந்து பார்த்திங்கன்னா நான் லைட் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ டார்க்காக எடுக்கிறீங்களோ அவ்வளோ டார்க்காக கேக்குன்ற கலர் வந்து வேறு. எனக்கு வந்து லைட்டாக இருக்கிறது பிடிக்கும். என்றபடியாக லைட் மீடியம் கலர் சுகர் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த சுகரையும் எக்கையும் மிக்ஸ் பண்ணின உடனே அந்த மிக்ஸ் சரியாக வந்த உடனே அதுக்குள்ளே நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து சேர்க்குறேன். அந்த சன்ஃப்ளவர் ஆயிலை ஒரே தரத்தில் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் ஒரு 5 minutes தொடர்ந்து அதை மிக்ஸ் பண்ணினா அந்த மிக்ஸ் வில் பி ரெடி. இப்போ பார்த்திங்களா எல்லாம் தரோவாக மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்மூத்தான பேட்டராக வந்துட்டுது. அதுக்கு இனி மிக்ஸ் பாவிக்காமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேரட்டை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். கேரட்டை ஒரே மிக்க போடாமல் 2 போர்ஷனாக பிரித்து அதை போட்டால் தான் வடிவாக தரோவாக மிக்ஸ் பண்ணி வரும். அதோட இப்போ பார்த்திங்களா இதுதான் அந்த கேண்டீட் கேரட். நான் அதை எடுத்து சின்ன டைஸ் பண்ணியிருக்கிறேன். அதையும் போட்டு அந்த மிக்ஸுக்கு மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ எல்லாம் ஸ்லோவாக கேரட்டும் அந்த கேக் பேட்டரும் மிக்ஸ் பண்ணினோடனே டெசிகேட்டட் கோகோனட்டை போட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இட்ஸ் வெரி ஈஸி மிக்ஸ் பண்ணுறது. பார்த்திங்களா ஃபைனல் மிக்ஸ் பார்க்கவே வடிவாக இருக்குது. அந்த என்ன செய்ய போகிறோம் எல்லாம் மிக்ஸ் பண்ணின உடனே அதுக்குள்ளே மிச்சம் இருக்கிற ஓல் பர்பஸ் ஃப்ளவரை 2 போர்ஷனாக பிரித்து 2 to 3 போர்ஷனாக பிரித்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணினா ஓகே, திஸ் இஸ் த ஃபைனல் மிக்ஸிங். இதை நல்லா மிக்ஸ் பண்ணினா பாருங்க கறி எல்லாமே இருக்குது. எல்லாமே வடிவை மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் ஃபைனல் இன்க்ரீடியண்ட்டாக அந்த நட்மெக், சின்னமன், சால்ட் அண்ட் பேக்கிங் பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் த better consistency. Once the mix is ready, ஆல்ரெடி நான் க்ரீஸ் பேப்பர் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிற ரவுண்ட் டின்னுக்குள்ளே இந்த மிக்ஸை போட்டு ஃப்ளாட் பண்ண போகிறேன். ஸ்ப்ரெட் பண்ணி வடிவாக ஃப்ளாட் பண்ணி போட்டு we can bake it at 200 degrees. எல்லாத்தையும் ஸ்க்ரைப் பண்ணி வலித்து போட்டு அதுக்குள்ள பிறகு நாங்கள் வந்து ஃப்ளாட்டன் பண்ணணும். அந்த பேட்டரை ஃப்ளாட்டன் பண்ணி போட்டு பேட்டரை வந்து அதுக்குள்ளே போட்டுட்டு ஜஸ்ட் டூ like that and don't think because any trapped air will come to the top. பெரிய ஏர் பாக்கெட்ஸ் இல்லாமல் அந்த கேக் வந்து டெக்ஸ்சர் ஸ்மூத்தாக வரும். அதுக்காகத்தான் அந்த ஏரை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணுறது. இப்போ 200 degreesல 1 hour கேக்கை பேக் பண்ண போகிறோம். ஆஃப்டர் 1 hour ஒரு சாப்ஸ்டிக் எடுத்தோ அல்லது ஒரு டூத்பிக்கோ எதொத்தாலையும் குக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் பேட்டர் வந்து இதில் விட்டா அவன் இது ரெடின்னு எடுத்து கேக்கை வந்து ஒரு 1/2 hour 45 minutes கூல் டவுன் பண்ண வச்சுட்டு பிறகு அந்த பேக்கிங் ட்ரேயிலேருந்து எடுத்து கேக் ஸ்டாண்டுக்கு மேலே நான் இங்கே காட்டின மாதிரி வையுங்க. வச்சுட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த டாப் லேயரை வந்து ஐசிங் போடுறதுக்கு ரெடி பண்ணுறதுக்காண்டி நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறேன். பாருங்க சில இடங்களில் கட் பண்ணப்படாது இருக்குது. ஜஸ்ட் ஷேப் இட் வெல் டு கட் த டாப் இட் அண்ட் ரிமூவ். நான் வந்து சுகர் சொல்யூஷன் தயாரித்து வச்சுருக்கேன். நான் அதை வந்து கேக்குக்கு ஐசிங் போடுறதுக்கு முதல் அந்த கேக்கை வந்து ஏரியா எல்லாம் வெட் பண்ணணும். ஏன்னு சொன்னால் இது வந்து மாய்ஸ்டாக கேக்கை வச்சுருக்கோம். அதுக்கு பிறகு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிற ஐசிங்கை இப்படி போட்டு ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இது வந்து மிடில் லேயர். இதுக்கு மேலே இன்னொரு கேக் கொண்டு வரப்போகுது. ஸோ
நான் இப்போ மிடில் லேயரை இப்படி ஒரு தின்னாக போட்டிருக்கிறேன். நீங்கள் தேவையான அளவு திக்னஸ் நீங்கள் இதுக்கு போடலாம். எனக்கு வந்து டூ மச் ஐசிங் பிடிக்காது. எங்களை விட்டு ரெண்டபடியாக ஒரு தின் லேயர் 2 to 3 millimeter திக்னஸில் போட்டிருக்கிறேன். பிறகு இன்னொரு டாப் லேயரையும் எடுத்து அதே மாதிரி மேல் லேயரை வந்து கட் பண்ணி போட்டு சேம் சுகர் சொல்யூஷனை அப்ளை பண்ணுறேன் எல்லா இடமும். இட்ஸ் அகெயின் ஃபார் கீப் த கேக் மாய்ஸ்ட். பிறகு ஐசிங்கை வந்து நீங்கள் என்ன விருப்பமான டிசைனை போடலாம். நான் ஒரு சிம்பிள் லேயரை கோட் பண்ணி போட்டு when you are doing the spreading the icing make sure பண்ணணும் அது ஈவன்லி ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா இடத்தையும் கவர் பண்ணி இருக்குன்னு சொல்லி. இதுதான் அந்த கேண்டிட் கரட் ஸ்ட்ரிப்ஸில் இருந்து நான் செய்த ஒரு டெக்கரேஷன். அதை நான் ஒரு லேயராக ஒரு இடத்தை பொசிஷன் பண்ணி போட்டு அதை சுற்றி சிம்பிள் ஐசிங் பார்க்க வடிவாக இருக்கும். அண்ட் the more icing you do, more icing sugar you will eat. ஸோ எங்களோட வீட்டு ஐசிங் சுகர் கணக்குண்டா பெருசாக பிடிக்காது. ரெண்டபடியாக வந்து சிம்பிளாக ஒரு ஐசிங் பார்க்க வடிவாக கரட் கேக்குக்குரிய ஐசிங் உண்டு. இந்த ஐசிங்குக்கு ஹைலைட்டாக நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரு ஐசிங் டஸ்ட் உண்டு கரட் டெக்கரேஷனுக்கு மேலே கொடுக்க போகிறேன். இட் விஷுவலி அதை பார்க்கல இட் கிவ்ஸ் a final look to the cake. இது வந்து இந்த கேக் வந்து நான் இந்த முறை செய்தது வந்து இந்த டாட்டரோட பர்த்டே. வா, இட் லுக்ஸ் நைஸ். பாருங்க என்ன மாதிரி ஈவன் லேயராக இந்த ஐசிங் வந்திருக்குன்னு சொல்லி. அதோட ஐ கேன் see little bit different color of 2 layers. அதுக்கு காரணம் வந்து ஒரு லேயருக்கு வந்து நான் வந்து கேண்டிட் கேரட் சேர்த்துருக்கிறேன், ஒரு லேயருக்கு வந்து நான் கேண்டிட் கேரட் சேர்க்கல. And please try பண்ணி பாருங்க. If you like this recipe, give it a like and leave a comment, and thank you for watching.